அமரன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறிச்சு. இப்போ இந்த படம் அந்த வெற்றியை வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து கொடுக்குமா? ஏன்னா இப்போ வரைக்குமே சிவகார்த்திகேயன் சொல்றாரு அது ஏதோ ஃப்ளூக்ல போயிடுச்சு. அமரன் வந்து அது சிவகார்த்திகேயனுக்காக போகல, அது வந்து ஒரு இந்தியன் ஆர்மி சப்ஜெக்ட். இல்லை சப்ஜெக்ட் ஒரு பக்கம், கமல் இன்னொரு பக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தை எடுத்து முடிச்சு கமல்கிட்ட போட்டு காமிக்கும்போது கமல் வந்து கையில் ஒரு பேப்பரை வச்சுட்டு பல இடங்களில் இது மாற்றணும், இதை ரீஷூட் பண்ணணும்னு குறிச்சிட்டே வந்திருக்கிறார். வந்துட்டு கடைசியாக இதை எல்லாமே ரீஷூட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து இந்த படம் பெரிய ஹிட் அடிக்கணும்னு சொல்லி தான் 23 நாள் அதுக்கப்புறம் அவங்க ஷூட் பண்ணாங்க. அது கமல் வந்து அந்த கரெக்ஷன்லாம் சொல்லலைன்னா அந்த படம் மற்றும் ஒரு ஆவரேஜ் படமாக கூட மாறி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வரைக்குமே சிவகார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா இல்லைங்க. சினிமாவில் புறம் பேசுதல்ங்கிறது நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒருவருடைய தோல்வியை கொண்டாடுகிற கூட்டமும் இங்கே இருக்கும். ஸோ அதுக்காக ஒருத்தர் ஒரேடியாக நீங்கள் ஒழிச்சிடலாம் முடியாது. இங்கே எல்லாமே மக்கள் கையில் இருக்குது. ஒரு நல்ல படம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் ஒழிக்க முடியாது. இப்போ தனுஷ் சார் தான் சிவகார்த்திகேயன் சார் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து கொண்டு வரார் சார். ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் நண்பர்களாக இருந்தாங்க. பின்னரில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அப்புறம் அவங்க 2 பேர் பிரிகிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு போட்டியாக மாறுது. அனிருத் சார் வந்து இவங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டதா கேள்விப்படுறோம். இல்லை, அனிருத்தை பொறுத்தளவுக்கு தனுஷ் வந்து எப்போவுமே அனிருத் மீது ஒரு தனி அன்பு வச்சுருக்கார். சிவகார்த்திகேயனுக்கு அவருக்கு இருக்கிற பிரச்சனையும் இருக்குது. அது என்னென்னா, இங்கே பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நாம தானே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம், இப்போ நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கணும், நாம் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அது நம்ம செய்வோமாங்கிறது செய்ய மாட்டோம், ஆனால் இன்னொருத்தர் செய்யணும்னு நினைப்போம். ஸோ இதன் காரணமாக வந்த மனஸ்தாபம் தான் அது. பட் அதை ஒன்றும் பண்ண முடியாது. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ அந்த படத்தோட கதாநாயகன் இருக்கார்ல சிவகார்த்திகேயன், இந்த படம் வந்து அவருக்கு இப்போ கடைசியாக வந்த அந்த படம் இருக்குல்ல சார், அமரன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறிச்சு. இப்போ இந்த படம் அந்த வெற்றியை வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து கொடுக்குமா? ஏன்னா இப்போ வரைக்குமே சிவகார்த்திகேயன் சொல்றாரு அது ஏதோ ஃப்ளூக்ல போயிடுச்சு. அமரன் வந்து அது சிவகார்த்திகேயனுக்காக போகல, அது வந்து ஒரு இந்தியன் ஆர்மி சப்ஜெக்ட். இல்லை சப்ஜெக்ட் ஒரு பக்கம், கமல் இன்னொரு பக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தை எடுத்து முடிச்சு கமல்கிட்ட போட்டு காமிக்கும்போது கமல் வந்து கையில் ஒரு பேப்பரை வச்சுட்டு பல இடங்களில் இது மாற்றணும், இதை ரீஷூட் பண்ணணும்னு குறிச்சிட்டே வந்திருக்கிறார். வந்துட்டு கடைசியாக இதை எல்லாமே ரீஷூட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து இந்த படம் பெரிய ஹிட் அடிக்கணும்னு சொல்லி தான் 23 நாள் அதுக்கப்புறம் அவங்க ஷூட் பண்ணாங்க. அது கமல் வந்து அந்த கரெக்ஷன்லாம் சொல்லலைன்னா அந்த படம் மற்றும் ஒரு ஆவரேஜ் படமாக கூட மாறி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கமல் படங்கள் அப்போ ஏன் வந்து எல்லா படமும் ஓடிடுச்சா அப்படின்னா, ஒரு படத்தில் கமல் கரெக்ஷன் சொன்னார்னா அது கரெக்டாக இருக்கும். அவர் நடித்து அவர் ஒரு வேளை இயக்குனர் தயாரித்த படங்களில் அது என்ன நடக்காமல் இருக்கலாமே தவிர, இன்னொருவர் இயக்குற படத்தில் அவர் வந்து கரெக்டாக பார்ப்பார் எல்லாத்தையுமே. பார்த்திபன் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், எங்கள் படத்தை ஒன்று பார்த்தார் அவர், அதில் வந்து நான் எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு குறை கமல் கண்டுபிடிச்சி சொன்னார் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்தளவுக்கு நுணுக்கமாக பார்க்குற ஒரு கமல். ஸோ அதனால் அமரன் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படத்தை பொறுத்தளவு கூட படத்தை போட்டு பார்த்துட்டு திரும்ப அவங்க ரீஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தையும் பார்த்துட்டு இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு போட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மெனக்கட்டு தான் இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் தான் சொன்னேன், எந்த படத்தையும் முன்னாடியே வந்து ஆகணும்னு சொல்ல முடியாது, வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும்ட்டு. ஸோ அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு நோக்கி போயிட்டா சார். இப்போ அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் தொடர்ந்து அந்த காய்களை வந்து நகர்த்திட்டு இருக்காரு. அவரை வச்சு இயக்கிய டைரக்டர் எல்லாருமே இவர் போயிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறதாலாம் செய்திகளை வந்து கேட்குறோம் சார். இப்போ அந்த வரிசையில் தான் முருகதாஸ் சார் வச்சு இந்த படம் வந்து பண்ணியிருக்காருதான் ஒரு தகவல் இருக்கே சார். இல்லை அப்படி கிடையாதுங்க. முருகதாஸ் சார் சொல்லிட்டு அடுத்த அட்லிக்கு ஒரு துண்டை போடுறாரு, அடுத்த வந்து லோகேஷ். அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே, அதையே நம்ம குறையா பார்க்கணும். ஒரு நடிகர் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை தானே நோக்கி போகணும். அதைத்தானே சிவகார்த்திகேயன் பண்றாரு. அதை வந்து நம்ம தவறுனே சொல்ல முடியாது. இன்னொன்று, முருகதாஸ் வந்து ஹிந்தியில் படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு, பெருசாக யாருமே இங்கே அவருக்கு வந்து கதை கேட்கல, அநேகமாக எல்லா ஹீரோக்களும் புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் சிவகார்த்திகேயன் வந்து வாங்க சார் உட்காருங்கன்னு ஒரு கதை கேட்குறாரு. அப்போ வந்து ஒரு மூத்த இயக்குனர், ஒரு வெற்றிப்பட இயக்குனரை மதிக்கணுங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் முருகதாஸ்கிட்ட கதை கேட்டு அந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சிவகார்த்திகேயனுடைய ஜானர்லேயே இல்லாத வகையில் 100% அவர் ஆக்ஷன் ஹீரோவை மாற்றணும் அப்படின்னு தான் இந்த படத்தை முருகதாஸ் எடுக்கிறார். நடுவில் அமரன் வந்தது அவங்க முந்திக்கிட்டாங்க.
ஆக்சுவலாக அமரன் மாதிரி ஒரு படத்தை சிந்திச்சதே முருகதாஸ் தான். ஓகே, நீங்கள் டோட்டலாக பாடி லாங்குவேஜ் மாறணும், டைலாக் டெலிவரி மாறணும், லுக்கு மாறணும், எல்லாத்தையுமே மாற்றினது, அந்த பாடி ஷேப்பே மாற்றினது முருகதாஸ் தான். ஓகே. திடீர்னு நடுவில் அமரன் ஒரு படம் பண்ண போய் அது இவருக்கு முன்னாடியே அவர் ஜெயிச்சிட்டார். ஓகே. அதனால் முருகதாஸ் ஒரு பெரிய உழைப்பை போட்டிருக்காரு. இப்போ சிவகார்த்திகேயன் சாரோட அந்த வளர்ச்சி இருக்குல்ல சார், இப்போ முருகதாஸ் சார் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது அதில் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இப்போ இவர் வந்து இயக்கிறார், இப்போ இவர் படத்திலே வந்து நடிக்கிறார்ல சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது சினிமா தாங்க அந்த மேஜிக்கை பண்ணும் எப்போவுமே. வேற எதுலேயும் இது இருக்காது. நீங்கள் எந்த தொழிலுக்கு போனாலும் ஒரு நாள் இரவில் உங்கள் லைஃப் மாறுறதுங்கிறது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு பக்கம் உழைப்பு, அதிர்ஷ்டம், விட்டு கொடுத்தல், இது எல்லாமே இருக்குது. எனக்கு நான் திரும்ப திரும்ப எல்லா இன்டர்வியூலையும் நான் சொல்கிறது என்னென்னா, சிவகார்த்திகேயன் மாதிரி விட்டு கொடுக்க பழகுனீங்கன்னா நீங்கள் சிகரத்தை அடையலாம்ங்கிறது தான். ஏன்னா நான் ஒரு முறை கூட என் சம்பளம் தான் முக்கியம், என் படம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் சொன்னதே கிடையாது. கடைசி நேர சிக்கல் வரும். தயாரிப்பாளர் உள்ளபடியே கஷ்டப்படுறாரா? சில தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி நடிப்பாங்க, காசெல்லாம் வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு ஐயோ பணமே இல்லைங்க எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரிலமாங்க, ஹீரோ விட்டு கொடுப்பாரு. அதுவும் இங்கே நடந்திருக்கு. ஆனால் உள்ளபடியே ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாரு, அவர் வந்து பணத்தை எல்லாம் படத்துக்குள்ளே போட்டுட்டாரு, வேற வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சா சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த படம் தரேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து கடன் வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாரு. இதை பெரும்பாலான ஹீரோக்கள் இங்கே பண்ணுறது இல்லைல்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவருடைய வளர்ச்சி இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்குது. இப்போ வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து அந்த கடன் தொகை வந்து இருந்துட்டு தான் இருக்கா? இல்லை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்துட்டார் அவர். இப்போ சிவகார்த்திகேயனோட அந்த முன்னணி நடிகர்கள்லாம் அது தனுஷ், சிம்பு சார் தான் சொல்லுவாங்க சார். இப்போ இவங்களெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயன் வந்து அதிக சம்பளம் வந்து வாங்குறதா ஒரு செய்தி இருக்கு, உண்மைதானா சார் அது? இல்லைங்க, எப்பவுமே வாங்குறது இல்லை, கொடுக்கறது தான் சினிமாவில். நீங்கள் ஜெயிக்க தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு சம்பளத்தை கொடுப்பாங்க, நீங்கள் டிமாண்ட் பண்ணவே வேணாம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, தோல்வி படத்தை கொடுத்தவர்களே எனக்கு இன்னும் சம்பளம் கொடுங்கன்னு கேட்கும்போது தான் ஒரு முரண் வருது. அங்கே நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நாங்களே கொடுத்துருவோமே, நீங்கள் எதுக்கு? போட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் வரிசையாக ஒரு 3 படம் ஹிட்டு கொடுத்தோடனே சிவகார்த்திகேயனை எப்படியாவது மடக்கி போட்டுருணும்னு ஒரு பெரும் கூட்டம் இங்கே நின்றுச்சு. எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குது. பல பேர் வந்து சிவகார்த்திகேயன் டிவி இன்டர்வியூ கொடுக்க போவார்ல மெயின் ஸ்ட்ரீமுக்கு, அங்கே போய் நின்றுட்டு இருப்பாங்க. அவர் காரில் ஏறும்போது சார் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ வந்து நீங்கள் படத்தை தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுத்தீங்கன்னா உங்களை விரட்டிட்டு வந்து காசு கொடுக்கறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க. நீங்கள் தோல்வி படம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் விரட்டிட்டு வந்து கேட்டால் கூட கொடுக்காம போகிறதுக்கு இங்கே ஆளுகள் இருக்காங்க. அதானே இப்போ சிவகார்த்திகேயன் வந்து தான் கூட இருக்கிறவங்களை பயன்படுத்தி தான் வளர்ந்துறாரு, ஆனால் அவங்கள வந்து வளர்த்து விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து இப்பவுமே போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த 2D ராஜா இருந்தார்ல சார், அவர் இருந்தார், அப்புறம் அந்த KGR ஸ்டுடியோஸ் இருந்தாங்க, இப்போ வந்து வேற ஒருத்தர் இருக்காங்க. அந்த மாதிரி சாந்தி டாக்கீஸ்ல இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க சார். தான் வளர்ந்துட்டு மற்றவங்களை வந்து அழிச்சிட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கே சார். இதில் என்னன்னா, நம்ம அப்படி நேரடியாக எடுத்துக்க முடியாது. அவரும் இன்னொருவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க, அவர் ஒரு பெரும் உதவிகரமாக இருக்கார், எல்லாமே ஓகே தான். ஒரு கட்டத்தில் பணம்னு வரும்பொழுது இவர் நம்மளை மாட்டி விட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கூடவே வரும். ஸோ அதன் காரணமாக பேச்சுவார்த்தை தடிக்கும், இதெல்லாம் நடக்கும். இது வந்து இப்போ எப்பெல்லாம் பணம் வந்து ஒரு இடத்துல பிரதானமாக வருதோ அங்கே வந்து நிச்சயமாக மனஸ்தாபம் வரும். இது நட்புக்குள்ளே நிறையா நடக்கும். இதுதான் வந்து சிவகார்த்திகேயன் எல்லாரையும் எட்டி உதச்சிட்டு மேலே ஏறி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது வியாபாரம் சார்ந்த ஒரு விஷயம். அது வந்து 2 பேர் பக்கத்துலையும் நியாயம் இருக்கலாம், 2 பேர் பக்கத்தில் அநியாயமும் இருக்கலாம். அதுக்குள்ளே போய் நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் அது என்னன்னு தெரியும். அதனால மேலோட்டமாக நம்ம ஒரு கருத்தை சொல்லவே முடியாது. இல்லை சார், அந்த ரெமோ ஆடி லான்ச்சில் அழுதுருப்பாரு சார், அதுக்கு என்ன சார் காரணமாக இருந்திருக்கும்? அப்போ இல்லை, அது வந்து அந்த நேரத்தில் என்னென்னா, சிவகார்த்திகேயன் மலமலன்னு வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவரை வந்து மடக்கி ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்றாங்க, எனக்கு படம் பண்ணுங்கன்ட்டு. இப்போ ஒரு 8 லட்ச ரூபா சம்பளத்துக்கு அவர் கமிட் ஆகுறாருன்னு வைங்க. அவர் 1.5 கோடி சம்பளம் வாங்கும்போது நீ 8 லட்ச ரூபாய்க்கு நடின்னு சொன்னா எப்படி நடிப்பார் அவர்? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவருடைய படங்கள் எல்லாமே வந்து வரும்போது ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தொடர்ந்து பார்க்கும் பொழுது நம்மளை ஒழிப்பதற்கு ஒரு சதி இங்கே நடக்குதோன்னு நினச்சிட்டாரு. ஸோ அதன் காரணமாக தான் அந்த மேடையில் ஒரு கண்ணீர் விட்டு அழுதது. பட் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அழுவாரன்னா அழ மாட்டார். ஏன்னா நிறைய காயங்களையும் பார்த்துட்டாரு, நிறைய வெற்றிகளையும் பார்த்துட்டாரு. சினிமான்னா இப்படி தான் இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சு போச்சு. அப்போ இனிமேல் நாளைக்கு யாராவது முதுகில் குத்துனா கூட பரவாயில்ல மச்சான், கொஞ்சம் மெதுவாக தான் குத்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் வேகமாக குத்திருந்தா தான் வலிக்கும்ட்டு போகிற ஆள் அவர். அப்படி மாறிட்டார் இன்னைக்கு. ஸோ அதனால இப்போ வரைக்குமே சிவகார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சார், அது உண்மையா? இல்லைங்க, சினிமாவில் புறம் பேசுதல்ங்கிறது நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒருவருடைய தோல்வியை கொண்டாடுகிற கூட்டமும் இங்கே இருக்கும். ஸோ அதுக்காக ஒருத்தர் ஒரேடியாக நீங்கள் ஒழிச்சிடலாம் முடியாது. இங்கே எல்லாமே மக்கள் கையில் இருக்குது. ஒரு நல்ல படம் கொடுத்துட்டிங்கன்னா
நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் ஒழிக்கவே முடியாது. அதுதான் இங்கே நம்ம தொடர்ந்து பார்க்கறது. நிறைய பேர் வந்து சிவகார்த்திகேயன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறாங்க. இதுல சூர்யா சார் பேரெல்லாம் வந்து சொல்றாங்க. இல்லைங்க, அப்படி அதாங்க நம்ம 3வது இடத்துலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறோம். அவர் வந்து சூர்யா ஏன் சிவகார்த்திகேயனை பார்த்து வயிறு எறியணும்? சூர்யாவுக்கு இன்னைக்கு வந்து யாரும் வீட்டுக்கு வராமல் இருக்காங்களா? அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லாமல் இருக்காங்களா? சூர்யா டேட்டு கொடுத்தா கியூவில் நிற்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இருக்கு. படங்கள் ஓடும் ஓடாமல் போகும். ஆனால் அவங்களுக்கான ஸ்டாண்டர்டான இடத்த அவங்களாம் பிடிச்சிட்டாங்க. நீங்க இந்த வளர்கிற நடிகர்களுக்கு வேணா அந்த அச்சம் தினந்தோறும் இருக்கும். ஐயோ அந்த படம் ஓடலன்னா நமக்கு யாருமே வரமாட்டாங்களேங்கிற பயம் இருக்கும். சூரியெல்லாம் அதெல்லாம் கடந்து எங்கேயோ போயிட்டாரு. அவர் வளர்ற ஒரு நடிகரை பார்த்து பொறாமப்படுற இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பண்ணாத சாதனையும் ஒன்றும் கிடையாது. அவரும் பெரிய படங்களை பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துட்டு தான் இங்கே வந்து நிற்கிறாரு. சில படங்கள் தோல்வி அடையும், சில படங்கள் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி திடீர்னு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ அதனால் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி தோல்விகளை பார்த்தவங்க எந்த இடத்திலும் பதட்டம் அடைய மாட்டாங்க. இப்போ தனுஷ் சார் தான் சிவகார்த்திகேயன் சார் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து கொண்டு வரார் சார். ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் நண்பர்களாக இருந்தாங்க. பின்னரில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அப்புறம் அவங்க 2 பேரும் பிரிகிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு போட்டியாக மாறுது. அனிருத் சார் வந்து இவங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டதா கேள்விப்படுறோங்க. இல்லை, அனிருத்தை பொறுத்தளவுக்கு தனுஷ் வந்து எப்பவுமே அனிருத் மீது ஒரு தனி அன்பு வச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய வெறுப்பெல்லாம் அனிருத் மீது வரல. அனிருத்தை ஏன் வந்து அப்போ ஒரு தொடர்ந்து ஒரு பயன்படுத்தலை அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். அனிருத் ரொம்ப பிஸியான இசையமைப்பாளராக மாறிட்டார். இன்னைக்கு தனுஷ் ஓடுற ஓட்டத்துக்கு அவரும் கூட வந்து தனுஷோட இன்னும் ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போவாரான்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கம்ஃபர்டபுளாக ஒரு இசையமைப்பாளரோட நம்ம போயிடலான்னு போகிறாங்க. இதை நம்ம சண்டைன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி கிடையாது. அதே மாதிரி அனிருத்துடைய லைஃப்பை கெடுக்கிறதுக்கு தனுஷ் ஒருபோதும் முயற்சி பண்ணதே கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கு அவருக்கு இருக்கிற பிரச்சனையும் இருக்குது. அது என்னென்னா, இங்கே பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நாம தானே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கணும், நாம் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அது நம்ம செய்வோமாங்கிறது செய்ய மாட்டோம். ஆனால் இன்னொருத்தர் செய்யணும்னு நினைப்போம். ஸோ இதன் காரணமாக வந்த மனஸ்தாபம் தான் அது. பட் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்படிலாம் பார்த்தா வளரவே முடியாது. இவர் கோச்சுப்பாரு, இவர் தப்பாக நினச்சிப்பாரு அப்படின்னு நினச்சா வளரவே முடியாது. சிவகார்த்திகேயன் அந்த பக்குவத்துக்கெல்லாம் வந்துட்டார். யாரையுமே அவர் கவலைப்படுறதே இல்லை, போயிட்டே இருக்காரு, அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இந்த படம் வந்து சிவகார்த்திகேயனுக்கும் முருகன் சாருக்கும் ஒரு கம்பேக் படமா இருக்குன்ற. ரொம்ப நன்றிகள் சார். உங்களோட நேரம் மிக நன்றி.